அண்ணன் மரியாதைக்குரிய அண்ணன் ஜெயராமன் அதிமுக ஜெயிச்சிட்டாங்க. அண்ணன் ஜெயராமன் வந்தாரு. அவருக்கு ரியல் எஸ்டேட் வேலையை பார்க்கறதுக்கு நேரம் சரியா இருக்கு. எவன் சொத்த ஆட்டையை போடலாம். ஏதாவது காளி கோனார் இடம் இருக்காப்பா 300 ஏக்கர்ல கொடிசியா பக்கத்தில் அதை ஆட்டையை போடுவான். அங்கே ஏதாவது ஆறுமுக ஆசாரி லேண்ட் இருக்கா அது ஒரு ஆட்டையை போடும் 300 ஏக்கர்ல. அங்கிட்டு ஏதாவது வேற ஏதாவது பெரிய நிறுவனங்கள் வருதா அதை ஆட்டையை போடும். ஒரு எம்எல்ஏ ரியல் எஸ்டேட் நிறுவனம் வைத்து ஒட்டுமொத்த கோயம்புத்தூர்ல 10,000 கோடிகளுக்கு மேல தனியார் நிலத்தை அபகரித்த ஒருத்தன் எம்எல்ஏ வந்தா எப்படா இந்த தொகுதி வழங்கும்? எப்படி வழங்கும்? ஆண்மையுள்ள திமுக, அதிமுகவை எதிர்க்கிற திமுக, எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கிற திமுக, அதிமுகவை விரட்ட வேண்டும் ஒழிக்க வேண்டும் நினைக்கிற திமுக அந்த எம்எல்ஏ மேல வழக்கு போட துப்புள்ள. நாங்க பேசின வழக்கு போடுற கோவை மாவட்ட ஆட்சியர், மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் இதே எம்எல்ஏ ஜெயராமன் மீது 2023ஆம் ஆண்டு கோவை கொடிசியாவில் அரசு நிலம்ங்க, கவர்மெண்ட் லேண்டு, அரசு நிலம் கொடிசியாவில் 120 ஏக்கரை 500 கோடி மதிப்பிலான இடத்தை அபகரித்து விட்டார் என்று மாவட்ட ஆட்சியர் வழக்கு போட்டார். கைது பண்ண முடியல. ஒரு ஃபேமிலி 43 குடும்பம், 43 பேர். அந்த ஆறுமுக ஆசாரி அப்படிங்கிற ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி, ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம். அந்த குடும்பமே ஒட்டுமொத்தமாக மண்ணெண்ணக்கேனோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு எங்களுடைய நிலத்தை இந்த சிங்கானூர் சட்டமன்ற தொகுதியுடைய எம்எல்ஏ ஜெயராமன் அபகரித்துக் கொண்டு எங்களை மிரட்டுகிறார், மீட்டு தாருங்கள், இல்லை எங்களை மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்துங்கள் என்று போராடியது. வழக்கு போட வக்கு இருக்கா திமுகவுக்கு? கிடையாது. ஏன்? யாரை எப்படி கவனிக்கணும்? விஏஓ, ஆர்ஐ, தாசில்தார், எம்பி, அமைச்சர், பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மொத்தத்துக்கும் கமிஷனை கொடுத்துருவாப்ல. ஆளு அதிமுக எம்எல்ஏ, ஆனா எல்லா கட்சிக்கும் காசை கொடுத்துருவாப்ல. எப்படி பேசுவான்? இப்படி மக்கள் பிரச்சனைக்கு போராடாமல் ரியல் எஸ்டேட் நிறுவனம் வைத்து இந்த தொகுதியவே வேட்டைக்காடாக மாத்திருக்கிற எம்எல்ஏக்களுக்கு மத்தியில அதிகாரத்தில் இருந்தால் போராடுவேன், அதிகாரம் இல்லை என்றால் போராட மாட்டேன் இருக்கிற திமுகவுடைய எம்எல்ஏக்களுக்கு மத்தியில, இந்த 2 பேருக்கு மத்தியில இந்த மண்ணினுடைய மகன், இந்த மண்ணை உயிராக நேசித்தனன் சீமானுடைய கரத்தை கைப்பற்றிய தம்பி நேரு அவர்களை இந்த களத்தில் நாங்கள் நிப்பாட்டுகிறோம். பெரும் பூதம், 2 பேரும் பெரும் பூதம். திமுக அதிமுக பெரும் பூதம். இந்த பெரும் பூதத்துக்கு நடுவில் ஒரு சின்ன பையன், 30 வயசு பையன். கற்பனை பண்ணி பாருங்க.